தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மே 7 வியாழக்கிழமை சரியாக காலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சுழற்சியானது வருகை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று நேற்றைக்கு முந்தின அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சுழற்சி இலங்கைக்கு அதாவது நேர்கிழக்காக நேற்று முன்தினம் நீடிக்கப்பெற்ற அந்த நிகழ்வு நேற்றைக்கு நாள் அறிக்கை வழங்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த சுழற்சி நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நேற்று அமைந்து தற்பொழுது அந்த சுழற்சி எங்கே இருக்குன்னா இலங்கைக்கு மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவு வரக்கூடிய அந்த சூழ்நிலை நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் பல பகுதிகளிலையும் அதாவது தென் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலையும் மழைப்பொழிவு. ஏன்னா இது மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற இடங்கள் அந்த நீராவி காற்று குவிதல் இருக்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவும் வாய்ப்பாக இருக்கும். அதே வேளையில் தென்கடலோரத்திற்கும் அந்த காற்று சுழற்சியின் காரணமாக கடலோடு இணையப்பெறுகின்ற அந்த சுழற்சியின் காரணமாகவும் அவ்வப்பொழுது அதன் தாக்கம் என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக டெல்டா மாவட்டத்திற்கும் இருக்கும். அடுத்த கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் எட்டி பிடிப்பதற்கான சாதக சூழ்நிலை என்பது அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்படி நம்ம சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இப்போ அந்த சுழற்சி எங்கே இருக்குன்னா குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியாகவும் அதனுடைய அந்த பறந்து விரிந்த பரப்பு என்பது இலங்கைக்கு வடக்கு புறமாக தமிழக கரை அது ஒட்டிய சற்றே கிழக்கு அப்பால் நிலவு வரக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம். இதன் காரணமாக கடலோர மாவட்டத்தின் சில இடங்களில் இன்றைக்கும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டு தென் மாவட்டத்தின் பகுதிகளில் தற்பொழுது இந்த காலை வேளையிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கெல்லாம் மழைப்பொழிவு வெளுத்து வாங்கியிருக்கிறதுன்னு சொல்லலாம். எங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வடக்கு புறமாக தென்காசி இந்த இடைப்பட்ட பகுதிகளில் இந்த மேற்கு பகுதிகள் சொல்லலாம். இதை தென்காசி பகுதிகள் கன்னியாகுமரியின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. அதிகபட்ச மழைப்பொழிவாக 90 மில்லிமீட்டர் அதாவது 10 சென்டிமீட்டருக்கும் மிகாமல் மழைப்பொழிவு ஒரு இடங்களில் கொடுத்திருக்கிறது. அதனுடைய அளவுகளை பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீமிசல் பகுதிகளில் 98.6 மில்லிமீட்டர் அளவிற்கும், கிளாநிலை 57.4, அரிமளம் 52.6, கரையூர் 28.8, ஆவுடையார் கோவில் 18.4, கரம்பக்குடிய 15.2, புதுக்கோட்டை 10 மில்லிமீட்டரும், திருமயம் 8.6 மில்லிமீட்டரும், கீரனூர் 8.5 மில்லிமீட்டரும் இன்னும் இங்கே சில இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு எதிர்பார்த்த நிலையில் முதுகுளத்தூர் 62 மில்லிமீட்டரும், கடலடி 46 மில்லிமீட்டர், கமுதி 42.6, பாம்பன் 21.4, திருவாடனை 10.6, இப்படி ராணிப்பேட்டை பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை கொடுத்திருக்கிறது. வட மாவட்டங்களில் சில இடங்களில் சேலம் மாவட்டத்தின் பகுதிகளில் மேட்டூரில் அதிகபட்சமாக 18.4 மில்லிமீட்டர் அளவிற்கும், சிவகங்கை மாவட்டத்தின் டிராவலர்ஸ் பங்களா 68.2, திருபுவனம் 26.6, தேவக்கோட்டை 10, இளையாங்குடி 9 மில்லிமீட்டரும், தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டை கணவாய் பகுதிகள் 84 மில்லிமீட்டரும், குண்டாநதி அணை 46 மில்லிமீட்டரும், தென்காசி 31.5, இன்னும் சில இடங்களில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் மதுக்கூர் அதிகபட்சமாக 38.6, பட்டுக்கோட்டை 9 மில்லிமீட்டரும், மஞ்சளாறு 7.6, ஈச்சன் விடுதி 7.2, அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோத்தகிரி பகுதிகள் அதிகபட்சமாக 17, ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. இது நேற்றைக்கு முன்தினமும் அதே போல் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கோம். தேனி மாவட்டத்தின் பகுதியில் மஞ்சளாறு பகுதிகளில் மழைப்பொழிவு, போடிநாயக்கனூர், சோத்துப்பாறை இப்படி லேசான மழைப்பொழிவு அங்கேயும் கொடுத்திருக்கிறது தேனி மாவட்டத்தில். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தின் புள்ளம்பாடி 10.8 அதிகபட்சமாக, கள்ளக்குடி 3.4, அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர் தலைநகர் பகுதிகள் 19 மில்லிமீட்டர் அளவிற்கும், பண்டவயரு 6.8, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை வேளையில் அந்த மதியத்திற்கு பிறகாக ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அமைப்பாக இருந்திருக்கும். திருவாரூர் இந்த சோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை சிவகங்கை இடமிடங்கள் நம்ம அங்கெல்லாம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தின் சுரன்குடி 18 மில்லிமீட்டர் அளவிற்கும், கடல்குடி 9 மில்லிமீட்டர் அளவிற்கும், வைப்பார் 7 மில்லிமீட்டரும், திருச்செந்தூர் 6 மில்லிமீட்டர், விளாத்திக்குளம் 5, காயல்பட்டினம் 4, குலசேகரப்பட்டினம் 4, கடம்பூர் 2.3, தூட்டிக்கான் 1 மில்லிமீட்டர் அளவிற்கும், திருப்பத்தூர் பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு, திருப்பூர் பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு, திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு இடங்களில் 2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதிகள் 12 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஆரணி 1 மில்லிமீட்டர் அளவிற்கும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, சீமேடு, முண்டியம்பாக்கம், வல்லம், விழுப்புரம் இப்படி போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறதெல்லாம் நேற்றுக்கு மதியம் அந்த காலை வேளையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காலைக்கு பிறகாக அமைந்திருக்கக்கூடிய மழைப்பொழிவாக அமைந்திருக்கும். விருதுநகர் மாவட்டத்தின் வாற்றா பகுதிகள் 24.8 அதிகபட்சமாக. அதே போல் அரியலூர் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு இல்லாத சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. சுத்தாமல்லி டேம் 54 மில்லிமீட்டர் அளவிற்கும், திருமண்ணூர் 23.8, பாலூர் பஞ்சாயத்து 10 மில்லிமீட்டர் அளவிற்கும், அரியலூர் தாலுகா ஆஃபீஸ் 9.2, சென்னையின் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஐயப்பாக்கம் பகுதிகளில் தலைநகர் மாவட்டத்தில் ஐயப்பாக்கம் பகுதிகளில் 27.6, கொரட்டூர் 14.4, அம்பத்தூர் 10.8, இது வடசென்னை பகுதின்னு சொல்லலாம். தருமபுரி பகுதிகள் பாலக்கோடு 51 மில்லிமீட்டர் அளவிற்கும், தருமபுரி 25 மில்லிமீட்டர், பெண்ணாகரம் 22, திண்டுக்கல் மாவட்டத்தின் நிலக்கோட்டை 13.2 அதிகபட்சமாக, ஈரோடு மாவட்டத்தின்
இளந்தக்கொட்டைமேடு 49.4 மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்சமாக. இன்னும் ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியின் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை பகுதிகளிலேயும் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு நேற்றைக்கு அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் செம்பரப்பாக்கம் அதிகபட்சமாக 23.4. கன்னியாகுமரியின் பெருஞ்சாணி பகுதிகள் பார்த்திங்கன்னா 71.4 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கொடுத்திருக்கிறது ஒரு கனமழையாக. புத்தனணை வந்து பார்த்திங்கன்னா 64.8. திருப்பரப்பு, சுரலக்கோடு, மாம்பழைத்துறை ஆறு, அணைக்கடனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களையல், பாலமூர், இப்படி பல்வேறு இடங்கள்லையும் தக்கலை, முக்குடல், கன்னியாகுமரியின் பல்வேறு இடங்கள்லையும் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த காற்று சுழற்சி இப்போ நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ தீவிரம் அடைகிறது அப்படின்றது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு காரணிகள் காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உயரழுத்தம் என்பது அந்த ஒடிசா கரையை ஒட்டிய பகுதிகளிலையும் மியான்மர் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவி வரக்கூடிய அந்த நிலையினால் இது வடக்கு நோக்கி முன்னேற பார்த்தாலும் இப்போதைக்கு அதனால் முடியாத ஒரு சூழ்நிலையில் இது அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை. இப்போ இது இருக்கும் பொழுது இந்த காற்று வந்து எந்தெந்த இடத்துலலாம் அதற்கு ஏற்ற சூழ்நிலையில் அந்த காற்றின் அமைப்பு வந்து கிடைக்கப்பெறுகிறதோ அவ்வப்பொழுது அந்த மழைப்பொழிவின் சூழ்நிலை என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே அது சொன்ன அறிக்கையின் அடிப்படையில் தான். ஆனால் நம்ம எதிர்பார்த்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது இந்த இப்போ வந்த இடங்கள் வந்துருச்சு. இது நம்ம வந்து அரபிக்கடல் சென்று தீவிரமடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அது மேற்கு நோக்கி நகரப்போகிறது. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம தமிழக கரை ஒட்டியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எது எப்படியோ, ஆனால் மழைப்பொழிவின் இப்போ அமைப்பு என்பது கடலோரத்தின் பகுதியில் சில இடங்களிலும் தென் மாவட்டத்தின் இந்த அமைப்பு வந்து இந்த நிகழ்வு அங்கே சூழ்ந்து வரக்கூடிய நிலை, அந்த இலங்கை மற்றும் இதன் இடைப்பட்ட பகுதியில் அமைந்து வரக்கூடிய நிலை இருக்கும்பொழுது தென் மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவு ஏற்படுத்தும் விதமாக அமையும். அதே வேளையில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், இது வடகிழக்கு பருவமழையின் காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த காற்றின் அமைப்புகள்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இது எங்கெங்கெல்லாம் இருந்து காற்று எடுக்கப்படுகிறது, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்தும் காற்று பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது குளிர்விற்கும் அமைப்பாக தற்பொழுது அந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த இருகாட்சி நினைவுகள் ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் மட்டும் லேசாக ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், மிதமானது மழை. அதே வேளையில் பல்வேறு இடங்களிலும் வெப்பச்சலன இடிமழை போன்று மாலை இரவு இடிமழையாக இந்த நிகழ்வு வந்து முன்னேற்றத்தை பொறுத்து நமக்கு இட அமைப்புகள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தென் மாவட்டத்தில் இப்போ கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு இருந்தாலும் அவ்வப்பொழுது வருகின்ற அந்த நள்ளிரவு அதிகாலை வேளைக்குள் கடலோர மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளிலும் மழைப்பொழிவு, அதாவது வடகடலோரம் முதல் டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் மேற்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு, உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நாளைக்கே சற்று கூடுதல் பரப்பில் தென் மாவட்டத்தின் இந்த நிகழ்வு இன்னும் பார்த்திங்கன்னா அது ஒரு மையப்புள்ளியாக அந்த சுருக்கம், அந்த விட்டம் வந்து சுருக்கம் வந்து ஒன்றிணைய பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மழைப்பொழிவு இட அமைப்புகள்லாம் மாறும். அது நிகழ்நேர வானிலை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ வரைக்குமே அந்த 8, 9, 10 காலகட்டங்கள் அதனை கடந்து மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த மாலை இரவு இடிமழையாகவும் நமக்கு ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை போன்று இந்த அமைப்பை வந்து இந்த சுழற்சியானது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இந்த நிகழ்வு நம்ம தமிழகரை மீது உள்ளே வந்து அதாவது செல்லக்கூடிய ஒரு தருணம் இருந்தால் இன்னும் மழைப்பொழிவு இட அமைப்புகள் மாறுபடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதே போல் வானிலை தகவல்கள் ஏதாவது அப்டேட்ஸ் கண்டிப்பாக மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கலாம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.